ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பச்சரிசி புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் பச்சரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து இந்த பச்சரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் போட்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். லைட்டாக வந்து நம்ம தண்ணி இது வந்து இதானால் போதும், உதிரி உதிரியாக வர அளவுக்கு. இப்போ தான் வந்து தண்ணியில் வந்து வடித்து போட்டிருக்கேன். புட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த அரிசி வந்து நான் வந்து உணரட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, பச்சரிசி வந்து அரைச்சிது. இங்கே பாருங்கள், பச்சரிசி வந்து ஏலக்காய் சால்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். பச்சரிசி வந்து இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா இப்படி பிடிச்சி இப்படி வந்து பிடிக்கணும். அவங்க பாருங்கள், இப்படி விட்டால் வந்து இந்த மாதிரி வந்து பொல பொலன்னு வரணும். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையில் வச்சு நம்ம செய்யலாம். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி அரைச்சிருக்கோம் பாருங்கள். லைட்டாக வந்து தண்ணி தெளித்து அப்படியே வந்து பிசைஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து புட்டு வந்து நல்லா வந்து வெந்து வரும். தண்ணி இந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடாக்கு வந்து இது மேலே வந்து அட்டாச்மெண்ட்டாக வரும். இந்த மூடாக்கு வச்சு இது மேலே வந்து காட்டன் துணி வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து குக்கர்லேயும் இட்லி குக்கர்லேயும் செய்யலாம், இட்லி பானை இருந்தாலும் அடுப்புலையும் செய்யலாம். நான் கரண்ட் வந்து இதில் வைக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது வரும், அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இது பாத்திரம் வரும். இதில் வந்து காட்டன் துணி போட்டு ஈர துணி போட்டு பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், சால்ட்டு ஏலக்காய் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டன் துணி போட்டிருக்கேன். அப்படியே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். துணி வந்து இந்த சைடு வந்து எடுத்து விட்டுங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து மூடணும். அந்த இப்போ இந்த இதெல்லாம் போட்டுட்டு பச்சரிசி பவுடர்லாம் போட்டு மாவெல்லாம் போட்டுட்டு மூடணும். அதுக்காக வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன். பாருங்க, வந்து போட்டாச்சு எல்லா மாவும். இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இல்லை நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம், தேவையான சர்க்கரை. நான் வந்து தேங்காய் வந்து முன்னாடியே சேர்த்துனேன், அது வீடியோவில் காமிக்கல. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுப்பிலே கனா ஆல்ல பத்துங்க.